وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கூறி ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய அருள் கிருபை ரஹ்மத்தை கொண்டு 12 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 13வது தராவியை தொழுது உட்கார்ந்துருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய காலங்களில் இந்த தராவியுடைய தொழுகைகளை, சிரமங்களை சகித்து கொண்டு தொழுகக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் திடகார்த்திரத்தையும் நிம்மதியையும் தந்தொருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய அருள் கிருபை ரஹ்மத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையினுடைய விஸ்தீரணத்திற்காகவும் வரக்கத்திற்காகவும் அதனுடைய நிம்மதிக்காக வேண்டியும் சில தொடர் பயான்களை நாம் செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நம்ம உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுடைய அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு அந்தஸ்தை உயர்த்துகின்றான், ஆயுளை உயர்த்துகிறான் என்பதாக ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு தாயினுடைய அந்தஸ்து என்ன, தந்தையினுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோம். பெருமக்களே, அந்த இருவருக்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரு தனி மரியாதை என்று ஒன்று இருக்குகின்றது. எந்த சூழ்நிலையிலும் அவங்கள கஷ்டப்படுத்திடவே கூடாது. மனதளவில் கூட, செயலளவிலோ அல்லது வார்த்தையாலோ பார்வையால் கூட பெற்றோர்களை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. அந்த கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்தும், மிகப்பெரிய இழுக்கு. அன்பிற்குரிய பெருமக்களே, ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்குது எனக்கு. ஜுரைஜ்னு சொல்லிட்டு ஒருவர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவருடைய ஆற்றல் என்னன்னு தெரியுமா? அந்த அளவுக்கு அவருக்கு இறை நேசம், இறை பக்தி, இபாதத்து. கையை தூக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன கேட்கிறாரோ அந்த கையை இறக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துருவோம். எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் மலையை இறக்குன்னு சொல்லி வாயை மூட மாட்டார், மலை இறங்கி. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய இறை நேசம், எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு அவர் நெருக்கமானவர் இருந்திருப்பார். அப்பேற்பட்டவர் அந்த அவருடைய அந்த இபாதத்து, அவருடைய அந்த செயல்கள், அவருக்கு அந்த துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இதையெல்லாம் பார்த்த மக்கள் அவர் மீது அளவு கடந்த பாசமும் மரியாதையும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது இயல்பா மக்களுக்குள்ள விஷயம் தானே. அந்த மாதிரி அவங்க அதிக அளவு கடந்த கண்ணியம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த காலகட்டத்தில் ஜுரைஜ் என்ன செய்யறாரு, வீட்டில் தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அவங்க தாயார் வர்றாங்க, வந்து வெளியே நின்று ஜுரைஜ்னு கூப்பிடுறாங்க. இவர் தொழுதுகிட்டு இருக்காரு. ஒன்று விளங்கிக்கிறங்க, ஃபர்லான தொழுகையை தவிர மற்ற இதர தொழுகைகள் இருக்குதுல்ல, அது தஹஜ்ஜுத்தாவே இருக்கட்டும். நீங்க தொழுகிறீங்கன்னு தெரியாம உங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னா, உங்க தகப்பனாரை கூப்பிட்டாங்கன்னு சொன்னா, தொழுகையை விட்டுட்டு போய் என்னன்னு கேட்கணும். மார்க்கம் அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, நமக்கு நம் பெற்றவங்களுக்கு கண்ணியம் கொடுத்துருக்குது, மரியாதை கொடுத்துருக்குது, மரியாதை கொடுக்க சொல்லிருக்கு. இவங்க தாயார் வந்து கேட்குறாங்க, ஜுரைஜ் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஜுரைஜ் என்ன செய்யல, வர்ற மாதிரி தெரியல. அவர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு. நம்ம அல்லாஹ்விடத்தில பேசிக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹுக்கு தொழுதுகிட்டு இருக்கிறோம். அம்மா கூப்பிடுறாங்களே, ஆனா அவர் அம்மாவை மதிக்காதவர் இல்லை, அம்மாவை கண்ணியம் கொடுக்காதவர் இல்லை. ஆனா தொழுகையில ஈடுபட்டு இருக்கிறதுனால தொழுகையை விட்டுட்டு வர்றதுக்கு முடியல, மனசு வரல. அந்த அளவுக்கு அல்லாஹ் மீது அவருக்கு ஒரு ஈடுபாடு. அப்போ அவங்க அம்மா போயிடுறாங்க. 2வது நாளும் வர்றாங்க. வர்ற அதே நேரத்தில் அவர் தொழுதுகிட்டு தான் இருக்காரு. எப்ப பார்த்தாலும் மனுஷன் தொழுதுகிட்டு தான் இருப்பார். வெளியில் நின்றுகிட்ட ஜுரைஜ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவரால் என்ன செய்யல, தொழுகையை விட்டுட்டு வெளியில வரல. அப்ப மறுபடியும் என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. 3வது நாளும் அதே மாதிரி என்ன செய்யறாங்க, வர்றாங்க, கூப்பிடுறாங்க. அவர் தொழுதுகிட்டு தான் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யல, தொழுகையை விட்டுட்டு பித்த தாய்க்கு பதில் சொல்லல. அப்ப அவங்க அந்த தாய் அவர் உள்ள தொழுதுகிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா கூப்பிடல. நம்ம கூப்பிட்டும் 3 நாளா கூப்பிடுறோம், வந்து என்னன்னு கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கு ஒரு மனசு வருத்தம், ரொம்ப வேதனை ஏற்பட்டுருச்சு. எந்த அளவுக்கு வேதனை ஏற்பட்டுச்சு சொன்னா, சபிச்சிடுறாங்க. யா அல்லாஹ்
இவனை இந்த துன்யாவில் இழிவுபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, நவுது பில்லா, எல்லாம் நம்மளை காப்பாற்றணும். எப்பேற்பட்ட அந்தஸ்துன்னு சொன்னா, அந்த மக்கள் அவருடைய அந்த ஒரு கடைக்கண் பார்வை நம்மளை பார்த்துட மாட்டாரா? நம்மளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட மாட்டாரா? அல்லது நம்ம அவருக்கு சலாம் சொல்லிட மாட்டோமா? நம்ம சலாத்துக்கு ஒரு பதில் சொல்லிட மாட்டாரா என்று இயங்கக்கூடிய அளவுக்கு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவர். அது கொஞ்ச நாள் போகுது. அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு குடிசை கட்டி ஒரு பெண் குடி வருகின்றார். பெண் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிவப்பு கலர் கொடி பறக்கும். சிவப்பு கலர் கொடின்னு தான் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன், ரெட் லைட்னு சொல்லுவாங்கல்ல. அது அந்த காலத்தில் யார் வீட்டுக்கு முன்னாடி சிவப்பு கொடி பறக்குதோ யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். அந்த மாதிரி அதுக்கு அடையாளமா ஒரு கொடி பறக்கும். அப்ப உள்ள பழக்க வழக்கத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட பெண் கர்ப்பமுற்றுட்டா அப்படின்னு சொன்னா, யாருக்கு கர்ப்பமுற்றாலோ, நான் இவரால தான் என்ன செஞ்சேன், கர்ப்பமுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னா, அப்ப உடனே என்ன செஞ்சிருவாங்க ஊர் மக்கள், அந்த ஆளுக்கே கட்டி வச்சிருவாங்க. இந்த நேரத்தில் இவ கர்ப்பமாயிட்டான். யாரு? விபச்சாரி கர்ப்பமாயிட்டான். இப்ப ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க, வந்து கேட்குறாங்க, உன்னுடைய கர்ப்பத்துக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி. இவரும் யோசனை பண்ணான், இந்த மனுஷன் நல்ல பக்கத்தில் இருக்காரு, நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டார், ஆனால் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாரு, மக்கள் இவரை வந்து அவ்வளவு பெரிய கண்ணியமாக மதிக்கிறாங்க, இவ்வளோ காலம் தான் நம்ம இந்த வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இனிமே அவரோடு சேர்ந்து வாழ்ந்துருவோம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சும்மா ஒரு பொய்யை சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டா? இவர் தான் எனக்கு கர்ப்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மக்கள் அவர் மீது வைத்திருந்த மரியாதையும் கண்ணியமும் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் காரி துப்பிட்டு போயிட்டாங்க. அப்படித்தானே? அதான உலகம். இது உலகம் அப்படித்தானே. கண்ணால் காண்பதும் கை பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்பிற்குரிய பெருமக்களே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த விபச்சாரிய இவருக்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. இவர் வேற வழி இல்லாம அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொண்டார். ஜுரைஜ்னு செய்யறாரு, அந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிறாரு. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போகுது, குழந்தை பிறந்திருக்கு. அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ், என்ன ரஹ்மானே இப்படி பண்ணிட்டியே யா அல்லாஹ், இந்த மாதிரி ஒரு யாரோ பெத்த ஒரு குழந்தைக்கு என்னைய தகப்பனாக்கிவிட்டியே அப்படி சொல்லி என்னுடைய இந்த இழுக்க நீ துடைக்க கூடாதா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீங்க அந்த குழந்தைய பேச சொல்லுங்க, அந்த குழந்தைகிட்ட யார் ஒரு தகப்பன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு பாடம். புகாரி ஷரீஃப்ல அதாவது பேசுவதற்கு முன்னால் தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது பேசிய குழந்தைகள் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு பாடம் வரும். அந்த பாடத்துல இது வருது. எப்படி வருது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து குழந்தையா இருக்கும்போது பேசுனாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிரபராதின்னு சொல்றதுக்காக வேண்டிய ஒரு குழந்தை பேசியதாக குர்ஆன் சொல்லுது. அந்த மாதிரி இந்த விஷயமும் அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த குழந்தைகிட்ட வந்து ஊர் மக்கள் ஒன்னா கூட வச்சு கேட்குறாங்க, எப்படிப்பா நீ பிறந்த, உனக்கு யார் தகப்பன்னு சொன்ன உடனே இன்னும் ஒருத்தனுடைய பெயரை சொல்லி, அவர் ஒரு இடையன், ஆடு மேய்க்கக்கூடியவன், அவன் தான் என்னுடைய தகப்பன்னு சொன்ன உடனே அப்பதான் இந்த மக்களுக்கு விளங்குச்சு அவன் யாருன்னு சொல்லி. நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் ஒன்றும் பெத்த தாயை மதிக்கல, கண்ணியம் கொடுக்காம இருக்கல, அவருக்கு சரியான முறையில உதாசீனப்படுத்தணும்னு நினைக்கல. அவர் வந்துட்டு வேணுமெண்டே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டோம், மொபைலை பார்த்துக்கிட்டோம் இருக்கல. ஆனால் அல்லாஹ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு இபாதத்து செய்யும் பொழுதே பெத்த தாயை கூப்பிட்டதுக்கு கேட்கலன்னு சொன்ன உடனே எப்பேற்பட்ட தண்டனையை எல்லாம் கொடுத்தான் பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட தண்டனை கொடுத்தான். நம்மளத்தான போய் தொழுதுகிட்டு நல்லா நினைச்சிருக்கலாம்ல, நம்மளத்தான போய் தொழுதுகிட்டு இருந்தான். அம்மா கூப்பிட்டா என்னப்பா, நம்ம ஏன் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பெத்தத்தா, ஏன்னா அல்லாஹ் தஆலா தனக்கு அடுத்த அந்தஸ்துல தாயை கொண்டுட்டு வர்றான். அப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்ணியத்தை கரெக்டா செஞ்சு ஆகணும். என் அன்பிற்குரிய பெருமக்களே, இன்றைய பிள்ளைகள் பெற்றோர்களை எவ்வளவு உதாசீனப்படுத்துறாங்க, எவ்வளவு கண்ணிய குறைவா நடந்துக்கிறாங்க, மனசை பதற வைக்கிறாங்க, பெற்றவங்களுடைய மனசை பதற வைக்கிறாங்க, வேதனை செய்யறாங்க. அந்த வேதனையினால அந்த தாய் தந்தை இந்த பிள்ளைய ஏன்னா பெத்தோன்னு ஆகிற அளவுக்கு செய்யறாங்க. இன்னைக்கு மொபைலை வச்சுக்கிட்டு, டிவியை வச்சுக்கிட்டு, நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு பெத்த தாயையும் தகப்பனையும் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இது மிகப்பெரிய முக்கியமான பாடம்.
அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சூழ்நிலையில் தாய் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நீ திரும்பி பார்க்கணும்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா உன்னை சமுதாயத்துக்கு மத்தியில் இழிவுபடுத்திட்டானே. அப்ப நாம நம்மளுடைய பெற்றோர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணிய குறைவாக நடத்துறோமோ அது விட அதிகமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வச்சிருக்கான். அந்த ஆப்பு எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா, துர்மரணம் ஏற்படும். தாயையும் தந்தையும் சரியான கண்ணியம் கொடுக்காம அவங்களுக்கு உதாசீனப்படுத்தி அவங்களுடைய மனசை சஞ்சலை ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கு மரணம் மோசமாக இருக்கும் என்பதாக சொல்லுவார்கள். கலிமா வராது என்பதாக சொல்லுவார்கள். அல்கமார் ரலியல்லாஹு அன்ஹு பிரபலியமான ஒரு சம்பவம். அல்கமார் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத் ஹால் நடக்கிறாங்க, கலிமா வரல, வாயில கலிமா வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தைரி போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க, கலிமா வரல, என்ன காரணம்னு கேட்குறாங்க. என்ன காரணம்னு தெரியல. இவங்களுக்கு யாராவது உறவினர்கள் இருக்கிறாங்க, நம்ம ஒரு வயசான தாய் இருக்கிறாங்க, கூட்டிகிட்டு வந்து வயசான நம்ம வந்து உட்காந்துருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் மகன் உங்களுக்கு வந்து கலிமா வரல, அவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாங்க, இவன் என்னுடைய மகன் எப்ப பார்த்தாலும் சதா தொழுகை, சதா நோன்பு, எப்ப பார்த்தாலும் திக்ரு ஃபிக்ரு, என்னைய மறந்துட்டான், என்னைய கவனிக்கல, என்னைய திரும்பி கூட பார்க்கல, சாப்பிட்டியான்னு கேட்கல, உடம்பு சரியில்லையே எப்படி இருக்குன்னு கேட்கல என்று அந்த தாய் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு சொல்றாங்க. அன்பிற்குரிய பெருமக்களே, அப்போ சொல்றாங்க, நீங்க மன்னிச்சிருங்கம்மா, அப்படித்தான் வாயில களிமா வரும், களிமா வந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லை நான் மன்னிக்க மாட்டேன், என் மனசு குமுறுது அப்படின்னு சொல்லி தாய் சொல்றாங்க. தாயினுடைய உள்ளம் இருக்குதே அப்படித்தான் சொல்லும். அதுக்கப்புறமா என்ன செய்யும், தன் பிள்ளை வேதனைப்படும் பொழுது உடனே அந்த உள்ளம் இறங்கி வந்துடும். அதுதான் தாய் உள்ளம். அன்பிற்குரிய பெருமக்களே, பெருமானா சொன்னாங்க, விறகுகளை ஒன்று சேருங்கள், எரிய விடுங்கள், இந்த அல்கமாவை தூக்கி போடுவோம், விறகுகளை தீட்டுங்கள் சென்று கொள்ள விறகுலாம் கொண்டு தீய மூட்டியாச்சு, பணமடன் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அல்கமாவை தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அல்கமாவை தூக்கி போடுங்க. அப்படியே அந்த தாய் பதறிட்டான். அன்பிற்குரிய பெருமக்கள், உடனே அந்த தாய், இல்லை என் பிள்ளையை நான் மன்னிச்சிடுறேன்னு சொன்னாங்க. கலிமா வந்ததாக ஹதீஸில் நாம் படிக்கின்றோமே. அற்புதமான சம்பவமாச்சு. அவர் ஒன்றும் பெத்த தாயை நோவினப்படுத்தல, கஷ்டப்படுத்தல, அடிக்கல, துன்பப்படுத்தல, எதுவும் செய்யல, இபாதத்தை தான் செஞ்சாரு, அல்லாஹ் தான் இருந்தாரு. அதுக்கே அல்லாஹ் தஆலா கலிமா வர வைக்கலையே பெருமக்களே. அப்ப பெத்த தாயையும் தந்தையையும் நோவினை செய்யக்கூடியவருடைய மரணம் மிகவும் மோசமாக அமைந்துவிடும். அன்பிற்குரிய பெருமக்களே, உங்களுடைய பெற்றோர்கள் எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு என்று செய்ய வேண்டிய உதவிகளை செய்து விடுங்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. எந்த வகையிலேயாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. பொம்பளை பிள்ளையா இருந்த தாய்க்கு அவங்களுக்கு பாத்திரங்கள் தைச்சு கொடுக்கறது, கழுவி கொடுக்கறது, துணிமணி துவைச்சு போடுறது, வீடு வாசலை சுத்தம் பண்றது, அவங்களுக்கு ஆறுதலாக அவங்களுக்கு தேவையான செயல்பாடுகளை சமையல் உதவியா இருக்கிறது, அவங்களுக்கு உணவு சரியில்லைன்னு சொன்னா அவங்களுக்கு தேவையான பணிபடைகளை செய்யறது, தகப்பனாக இருக்கக்கூடியவனுக்கு ஆம்பளை பிள்ளையா இருக்கக்கூடியவன் தேவையான பணங்காசுகளை கொடுத்து உதவி செய்யறது. இன்னைக்கு பணங்காசு சம்பாதிக்கிற வரைக்கும் ஆம்பளை பிள்ளை என்ன செய்யறான், அத்தான் கேட்கிறான், அத்தாவுடைய உதவியை பார்க்கிறான், அத்தாவுடைய உதவி இல்லாம என்ன செய்யறது, அவனால் வாழ முடியறது. அவனுக்கும் ஒரு சம்பாத்தியம் வந்தவொடனே அத்தாவை மறந்துடுறான், உதாசீனப்படுத்திடுறான், தூக்கி எரிஞ்சிடறான். கல்யாணம் வந்தவொடனே, கொண்டாட்டி வந்தவொடனே பெத்த தாய் தகப்பனை மறந்துடுறான், அவங்கள ஒதுக்கி வச்சிடறான். இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோமா இல்லையா? வீட்டுல 10 வீட்டுல 8 வீடு இது நடக்குது. 10 வீட்டுல 8 வீடு இது நடக்குது. பெருமக்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் சமுதாய மக்கள் அனைவரும் பெற்று தாய் தகப்பனோடு ஒரு நட்புறவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நல்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்ஜ் ரமதானி ஹாதி